ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். 48 நாட்கள் விரதம் இருந்து வழிபட முடியாதவர்கள், 21 நாள் விரதம் இருந்து வழிபட முடியாதவர்கள் தைப்பூசத்தன்று எவ்வாறு விரதம் இருந்து வழிபடலாம் என்பதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 48 நாட்கள் அல்லது 21 நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் குறைந்தது 6 நாட்கள் விரதம் இருக்கலாம் அல்லது தைப்பூசத்தன்று ஒரே ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கலாம். அவ்வாறு 6 நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் எவ்வாறு விரதம் இருந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று பார்ப்போம். இந்த வருடம் தைப்பூசமானது பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வருகிறது. அப்படியாக இந்த 6 நாள் விரதம் மேற்கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி விரதத்தை தொடங்க வேண்டும். அன்றைய தினம் அதிகாலை எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் குளித்து பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகனின் படத்தை சுத்தம் செய்து மலர்களை சாற்றி ஒரு அகல் விளக்கில் நெய்யோ அல்லது சுத்தமான நல்லெண்ணெய்யோ ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபமேற்ற வேண்டும். பிரம்ம முகூர்த்த வேளையிலேயோ அல்லது ராவு காலம் யமகண்டம் நேரம் தவிர்த்து கோவிலிலேயோ அல்லது வீட்டிலேயோ ₹1 நாணயம் வைத்து முருகப்பெருமானை வேண்டி காப்பு கட்டிக்கொண்டு நமக்கு என்ன தேவையோ அதனை மனதார வேண்டிக் கொண்டு விரதத்தை தொடங்க வேண்டும். அன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வருகிறது என்பதால் அது கூடுதல் பலனை தரும். முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக பால், பழம், பேரிச்சம்பழம், கற்கண்டு என வீட்டில் இருப்பதை வைத்து முருகனின் மந்திரமான ஓம் சரவண பவ என்னும் மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்ய வேண்டும். இதேபோல் மாலை நேரத்திலும் தீபம் ஏற்றி வைத்து இந்த மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்ய வேண்டும். உடல் நலம் சரியாக இருப்பவர்கள் 6 நாட்களில் ஒருவேளை மட்டும் உணவு எடுத்துக்கொண்டு மீத நேரத்தில் விரதம் இருக்கலாம். அவ்வாறு உடல் நலன் கருதி விரதம் இருக்க முடியாதவர்கள் ஒரு முறை மட்டும் சாப்பிடலாம். மீதம் இருக்கக்கூடிய 2 வேளைகளிலும் எளிமையான உணவுகளை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். விரதம் இருக்கும் நாட்களில் மறவாமல் முருகப்பெருமானை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். மனதில் முருகப்பெருமான் மந்திரங்கள் உச்சரிக்க வேண்டும். அவ்வாறு செய்ய முருகப்பெருமான் அருளால் நம் வாழ்வில் அனைத்து செல்வங்களும் பெருகும். 6 நாட்கள் தொடர்ந்து விரதம் இருப்பவர்கள் தினமும் கோவிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் செல்லலாம். முடியாதவர்கள் வீட்டிலேயே எளிமையாக விளக்கேற்றி வைத்து முருகனின் கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், திருப்புகழ் போன்ற முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை சொல்லி விரதம் கடைபிடிக்கலாம். எதுவும் தெரியாதவர்கள் நெற்றியில் திருநீர் வைக்கும்போது மட்டுமின்றி எப்போதும் மனதிற்குள் ஓம் சரவணம் பவ என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டு விரதம் இருக்கலாம். அடுத்து விரதம் இருப்பவர்கள் 6 நாட்களும் முடிந்தால் ஒருவேளை உணவை தவிர்த்து விரதம் இருக்கலாம். முடியாதவர்கள் 3 வேளையும் சாப்பிட்டு விட்டும் விரதம் இருக்கலாம். விரதம் இருப்பவர்கள் 6 நாட்களும் கண்டிப்பாக அசைவம் சாப்பிடாமல் யாரிடமும் கோபம் கொள்ளாமலும் அமைதியாக சாந்த குணத்துடன் இருந்து விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். அடுத்து விரதம் கடைபிடிக்கும் நாட்களில் முருகப்பெருமானுக்கு மஞ்சள் அல்லது சிவப்பு நிற மலர்களால் அலங்கரித்து பூஜை செய்வது மிகவும் சிறப்பு. அடுத்து ஷட்கோண தீபம் ஏற்றுவதும் வெற்றிலை தீபம் ஏற்றுவதும் மிக மிக விசேஷமானதாகும். இறுதியாக தை மாதம் 29ஆம் நாள் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி தைப்பூசம் என கணக்கிடப்பட்டுள்ளது. தை மாதம் 29ஆம் தேதி காலையில் பூசம் நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. நாள் முழுவதும் பூச நட்சத்திரம் இருப்பதால் முருகனை வழிபடும் சமயத்தில் முருக வேளையும் சேர்த்து வழிபடுவது நல்லது. முடிந்தால் காலை மாலை என 2 வேளையும் முருகன் கோவிலிற்கு சென்று வழிபடுவது மேலும் சிறப்பை சேர்க்கும். அதோடு அன்னை பார்வதி தேவி முருகனுக்கு ஞானவேல் வழங்கியது இந்த நன்னாளில்தான். அதனால்தான் அன்று வேலையும் சேர்த்து வணங்குவது நல்லது என்று ஆச்சாரியர்கள் கூறுகின்றனர். அந்த ஞானவேல் கொண்டே ஞான பண்டிதன் அசுரவதம் புரிந்தார் என்பது வரலாறு. மேலும் தைப்பூசமான 6வது நாளில் மாலையில் கோவிலிலேயோ அல்லது வீட்டிலேயோ நாம் காப்பினை கழற்றி வைத்து மனதார வேண்டிக் கொள்ளலாம். வீட்டில் கழற்றி வைத்திருப்பவர்கள் கோவிலிற்கு எப்போது செல்கிறோமோ அப்போது அந்த நாணயத்தை கோவில் உண்டியலில் சேர்த்து விடலாம். இவ்வாறு
6 நாட்கள் தொடர்ந்து முருகனையும் வேலையும் வணங்குவதன் மூலம் நாம் மனதில் நினைத்த செயல் அனைத்தும் நன்முறையில் நடக்கும் என்பது 100% உண்மையாகும். இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்த இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அப்படி இருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.